வான் வாசக வட்டம் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் கீதா கிருஷ்ணன், பெங்களூரில் வசிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற நூலின் தலைப்பு சிவகங்கையின் சாகச அரசி ராணி வேலு நாச்சியார். 253 பக்கங்களை கொண்ட இந்த நூலை ஆங்கிலத்தில் எழுதியவர் திரு சுபேந்திரா அவர்கள். தமிழில் மொழிபெயர்த்தவர் திருமதி சுபத்ரா அவர்கள். சுதந்திர போராட்ட வரலாற்றில் பெண் வீராங்கனை என்றால் நம் நினைவுக்கு வருபவர் ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய். ஜான்சி ராணிக்கு முன்பே 100 ஆண்டுகளுக்கு முன் ஆங்கிலேயர்களை நடுங்க வைத்த நம் தமிழ் மண் பெற்றெடுத்த புரட்சி பெண்ணை பற்றித்தான் இன்று நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். பெண்கள் என்றாலே வீட்டில் அடைந்து கிடக்க வேண்டும், கணவன் இருந்தால் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று இருந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு முன்னோடியாகவும் பெண்களின் மனதில் வீரத்தை விதைத்த வீர தாயாகவும் ஆண்களுக்கு இணையாக சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்து மீண்டும் அரியணையில் ஏறிய நம் வீர நாயகிதான் வேலு நாச்சியார். அவரை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளதல்லவா? வாருங்கள். 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தென் தமிழகத்தில் பெரும் பகுதி நிலங்கள் ஆற்காட்டு நவாப்புகளின் கட்டுப்பாட்டிற்கு வந்தன. ஆற்காட்டுடன் நல்லுறவு பேணாத, ஆற்காட்டின் அதிகாரத்தை புறக்கணித்த பழங்கால மறவர் ராஜ்யங்கள் தான் ராமநாதபுரமும் சிவகங்கையும். ராமநாதபுரத்தின் அரசரான ரகுநாத சேதுபதிக்கும் முத்தாத்தாள் நாச்சியார் என்பவருக்கும் 1730ஆம் ஆண்டு பிறந்த மகள்தான் நம் வீர நாயகியான வேலு நாச்சியார். ஆண் வாரிசு இல்லாத ரகுநாத சேதுபதி தன் ஒரே மகளை ஆண் பிள்ளையைப் போல பாரம்பரிய கலைகளான வளரி, சிலம்பம் போன்ற கலைகளிலும், குதிரையேற்றம், யானை ஏற்றம் மற்றும் வாள் யுத்தம் போன்ற போர் கலைகளிலும், பிரெஞ்சு, ஆங்கிலம், கன்னடம், உருது, மலையாளம் போன்ற பல மொழிகளிலும் தன் மகளுக்கு பயிற்சி கொடுத்து சிறந்த வீர பெண்மணியாக வளர்த்து வந்தார். 16 வயது எட்டிய போது சிவகங்கை ஆண்ட முத்துவிளகநாதருக்கு தன் மகளை மணமுடித்து வைத்தார். திருமணத்திற்கு பின் முத்துவிளகநாதர் மன்னராகவும் ராணியாக வேலு நாச்சியாரும் சிவகங்கையை செம்மையாக ஆண்டு வந்தனர். சிவகங்கை ராணியாக முடிசூட்டிய பின்னர் சிவகங்கையின் வருவாய் மூலங்களை ஒழுங்குபடுத்தி சட்ட திட்டங்களை இலகுவாக்கி தன் நிலத்தில் நீண்ட அமைதியையும் செல்வ வளமும் நிரம்ப காரணமாய் இருந்ததோடு மட்டுமில்லாமல் மக்களின் மனதிலும் நிறைந்திருந்தாள் வேலு நாச்சியார். அரண்மனையில் வேலை செய்வதற்காக அழைத்து வந்த மக்களில் பெரிய மருது, சின்ன மருது, உடையாள் என்ற மூவரும் ராணியின் கவனத்தை ஈர்த்தனர். 20 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத ராணி வேலு நாச்சியார் உடையாள் என்ற அந்த சிறு வயது பெண்ணை கண்டபோது அவள் மீது ஏனோ அவளுக்கு தனிப்பட்ட அன்பு இருந்தது. அவளுக்கு மரு, கத்தி, கட்டாரி, வளரி, சிலம்பம் போன்ற ஆயுதங்களை கையாளவும் தற்காப்பு கலைகளிலும் தேர்ச்சி பெற வைத்து தன் அந்தரங்க பாதுகாவலராக அமர்த்தி கொண்டு தன் மகளைப் போல் வளர்த்தி வந்தாள். சில மாதங்களில் ஒரு அழகிய பெண் குழந்தைக்கு தாயானாள் வேலு நாச்சியார். மகிழ்ச்சியில் மண்ட தன் குடிமக்களுக்கு ஏராளமான பரிசு பொருட்களும் பண முடிப்பும் வழங்கி மகிழ்ந்திருக்கும் சமயத்தில் ஒரு பணிப்பெண் வந்து, ஆற்காட்டில் இருந்த தூதுவர்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள் மன்னா என்று சொன்னாள். ஆற்காட்டு நவாப் கீழுள்ள சிவகங்கையின் மன்னரான முத்துவிளகநாதர் கப்பம் கட்ட மறுத்ததால் கப்பம் கட்டும்படி உத்தரவு பிறப்பித்து தூதுவர்களை அனுப்பியிருந்தான் ஆற்காட்டு நவாப் வாலாஜா. அவன் ஆங்கிலேயர்களுடன் கூட்டு சேர்ந்து சிவகங்கை மீது போர் தொடுக்க தீர்மானித்திருந்தான். தன் தலைமை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தி வந்த முத்துவிளகநாதர் தூதுவர்களிடம், இந்த ஆண்டு அறுவடைக்கு பிறகு நமது வருவாய் மிக மோசமாக உள்ளது, வெகு விரைவில் கப்பம் செலுத்தி விடுவோம் என்ற பதிலுடன் பல பரிசு பொருட்களையும் சேர்த்து அனுப்பி வைத்தார்கள். பின்பு சில நாட்கள் சென்ற பின் தன் தளபதிகளான பெரிய மருது, சின்ன மருதுவிடம், எதிர்பாராத போரின் நிகழ்வால் சிவகங்கைக்கு சுமைகளையும் இழப்புகளையும் தர எனக்கு மனம் இல்லை. அதனால் நம் நாட்டின் நலனை பாதுகாக்கும் ஒரு சிறந்த வழிமுறையை தேர்ந்தெடுப்பது அவசியம். அதனால் கப்பத்தில் ஒரு பகுதியை செலுத்தி அவர்களை அமைதிப்படுத்தி அவர்கள் நம் மீது போர் தொடுக்கும் முயற்சியை தடுத்து விடலாம் என்று தீர்மானித்து மறுநாள் சிவகங்கையிலிருந்து தூதுவர்களிடம் 5ல் 1 பங்கு கப்பம் செலுத்துவதற்கான உறுதி பத்திரங்களையும் பரிசு பொருட்களையும் ஆற்காட்டிற்கு அனுப்பி வைத்தான். சில நாட்கள் கழித்து போன தூதுவர்கள் திரும்பி வந்து, மன்னா, நாம் கொண்டு சென்ற கப்பத்தையும் பரிசு பொருட்களையும் வாலாஜா ஏற்றுக்கொண்டார். உங்களுடன் நல்உறவு
பேண விரும்புவதாகவும் நவாப் அளிக்கும் பரிசுகளுடன் ஒரு வார காலத்தில் அவர்கள் அவர்களின் தூதுவர்கள் சிவகங்கையை நோக்கி வர திட்டமிட்டுள்ளார்கள் என்று சொன்னார்கள். முத்துவடநாதரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் நடந்தது வேறு. ஆற்காட்டு இளவரசன் உமரா ஆங்கிலேயர்களுடன் படை திரட்டி ஆற்காட்டிற்கும் சிவகங்கைக்கும் இடையிலான வட எல்லையில் முகாமிட்டு இருப்பதாக செய்தி தெரிய வந்தது. தளபதிகளான மருது சகோதரர்கள் மிகவும் கோபமடைந்தனர். இது பச்சை துரோகம், நம்மீது சமரசம் செய்வதாக சொல்லிவிட்டு திடீரென தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளார்கள். சிவகங்கையின் வீர ஆன்மாக்களை தூண்டும் விதமாக சதி செய்த அமீர் உல் உம்ராவுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்று ராஜா முத்துவடகநாதரும் மருது சகோதரர்களும் இராணுவ படையினரை தயார் செய்து தாங்களே முன்னிட்டு நடத்த தீர்மானித்தனர். போர்க்களத்திற்கு செல்லும் முன் ராணி வேலுநாச்சியாரை சந்தித்து விடை பெற்ற போது அவள் கணவருடன் தானும் முகாமிற்கு வருவதாக விருப்பம் தெரிவித்தார். ராஜா தன் அன்பு மனைவியை நோக்கி, நீ இங்கேயே இருந்து நாட்டு நிர்வாகத்தை கவனித்து குடிமக்களை பாதுகாக்க வேண்டும். வீர உடையாள் உன்னையும் நமது மகள் வெள்ளச்சியையும் பாதுகாத்துக் கொள்வாள் என்று கூறி விடை பெற்று கொண்டு எல்லை அருகே உள்ள காளையார் கோயிலை தாண்டி உள்ள முகாமிற்கு புறப்பட்டார். புறப்படுவதற்கு முன்பு தலைமை அமைச்சரை அழைத்து, தற்போதைய சூழலில் அரண்மனை பாதுகாப்பான இடமாக இருக்காது. எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க வேலுநாச்சியாரையும் தன் மகளையும் உடையாளுடன் அரண்மனையில் உள்ள மற்ற பெண்களுடன் கொல்லங்குடிக்கு அழைத்துச் செல்லுங்கள். நான் எல்லா சமாதான முயற்சியும் மேற்கொள்கிறேன் என்று உறுதி அளித்து புறப்பட்டார். காளையார் கோயிலில் புதிதாக அமைந்திருக்கும் முகாமை நோக்கி மருது சகோதரருடன் இராணுவத்தை வழிநடத்தி சென்றான் மன்னர். முடிந்தவரை போர் நடத்தாது சமாதானம் செய்துவிடலாம் என்ற எண்ணத்தில் இருந்த முத்துவடகநாதரிடம் ஒற்றர்களின் தளபதியான ராமசாமி, மன்னா, சிவபெருமானின் ஆசியால் இன்று நம்மால் போரை தவிர்க்க முடிந்திருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்த வேண்டும் என நினைக்கிறேன். காளையார் கோயிலுக்கு அருகே உள்ள ஒரு சிவன் ஆலயத்திற்கு சென்று வழிபடலாம் என்று நினைக்கிறேன். அதனால் தயாராகுங்கள். ஆனால் ஒன்று, ஆயுதங்களுடன் ஆலய வளாகத்தில் நுழைந்தால் அது ஆலயத்தின் புனிதத்தை அவமதிப்பதாக இருக்கும். ஆகையால் கத்திகள், வளரிகள், சிலம்பங்களை இங்கே விட்டுவிட்டு செல்லலாம் என்று சொல்ல மன்னரும் அதே போல செய்தார். மன்னர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு கொண்டிருக்கையில் கோயிலுக்கு வெளியே ஆட்கள் நடமாடும் சத்தமும் கூச்சலும் கேட்டது. சத்தம் வந்த திசை நோக்கி மருது சகோதரர்கள் நகர்ந்தனர். அவ்வளவு நேரமும் மன்னர் பின்னால் நின்றிருந்த ராமசாமி உடைக்குள் ஒளித்திருந்த கத்தியை எடுத்து மன்னரின் கழுத்தில் பாய்ச்ச எத்தனித்த போது மருது சகோதரர்கள் அவனை கண்டு அவனை தடுத்து அவனை கொன்றனர். சிறிது நேரத்தில் மறைந்திருந்த ஆங்கிலேய ஆற்காட்டு வீரர்கள் இவர்கள் இருந்த இடத்தை சுற்றி வளைத்துக் கொண்டனர். இதையறிந்த மருது சகோதரர்கள் மன்னருடன் பின்புறமாக சுவர் ஏறி குதித்து முகாமிற்கு தப்பிச் செல்ல முயற்சித்தனர். அப்போது ஆங்கில சிப்பாய்கள் இவர்களை பார்த்தவுடன் தாக்கத் தொடங்கினர். அப்போது அவர்கள் எரிந்த கத்தி ஒன்று மன்னரின் பக்கவாட்டில் தாக்கியது. அவர் நிலை குலைந்து கீழே தரையில் விழுந்தார். நிராயுத பாணியாக உள்ள மூவரையும் தாக்கினார்கள் ஆங்கிலேய சிப்பாய்கள். ஒரு வழியாக அடிபட்ட நிலையில் அவர்களிடமிருந்து தப்பித்து முகாமை அடைந்த போது அங்கும் எதிரி படைகள் முற்றுகையிட்டு சிவகங்கை சிப்பாய்களை தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பதை பார்த்தனர். மன்னரை பத்திரமாக வேறு இடத்துக்கு மாற்றலாம் என்ற மருது சகோதரன் ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள். மரண தருவாயில் இருந்த மன்னன் அவர்களிடம், என்னை இங்கே விட்டு விடுங்கள். விரைவில் எதிரிகள் ஒற்றர்கள் மூலம் ராணியின் இருப்பிடத்தை அடைந்தால் அவர்களை கொல்லாமல் இருக்க மாட்டார்கள். அதனால் அவர்களை சீக்கிரமாக வேறு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் செய்யுங்கள் என்று ஆணையிட கனத்த இதயத்தோடு மருது சகோதரர்கள் அடிபட்ட மன்னரை அங்கே கிடத்தி புறப்பட்டார்கள். கொல்லங்குடியில் தங்கியிருந்த ராணி காயங்களுடன் ஓடி வந்த மருது சகோதரர்களை கண்டு தன் கணவர் எங்கே என்று கேட்க, நாம் எதிர்பாராத சமயத்தில் தாக்கப்பட்டும் அரசி என்று நடந்ததை விவரித்துக் கொண்டு இருக்கையில் நகர் காவலன் ஒருவன் ஓடி வந்து சிப்பாய்கள் கொல்லங்குடி நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல, உடனே தலைமை அமைச்சர் தாண்டவராய பிள்ளை ராணியையும் இளவரசியையும் விருப்பாட்சியில் உள்ள கோபால நாயக்கரின் கோட்டைக்கு அழைத்து சென்று அடைக்கலம் கேட்கலாம் என்று தீர்மானித்து அடர்ந்த காட்டின் வழியாக பயணத்தை தொடர்ந்தார்கள். ராணி உடையாளிடம் தன்னுடன் வரச் செல்லும் போது உடையாள் அவர்களுடன் செல்ல மறுத்தாள். ராணி ஏன் என்று கேட்க, உடையாள், அம்மா, நீங்கள் புறப்படுங்கள். நம்மை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கும் எதிரிகளை இங்கேயே தடுத்து அவர்களை அழித்து நான் உங்களுடன் மீண்டும் இணைந்து கொள்வேன் என்று கூறி அவர்களுக்கு பாதுகாப்பாக
பல வீரர்களையும் அவர்களுடன் அனுப்பி வைத்தாள். பின்னர் போர்க்கலையில் சிறந்து விளங்கிய தன் பெண் வீரர்களிடம், ராணியை தேடி எதிரிகள் இந்த பக்கம் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ராணிக்கும் எதிரிகளுக்கும் இடையே போதுமான இடைவெளி உண்டாக்க வேண்டும். அதனால் அவர்களை தடுத்து நாம் போரிட வேண்டும். அதற்குள் ராணி பாதுகாப்பான இடத்தை அடைந்து விடுவார்கள் என்று சொன்னாள். சொன்னது போலவே ஆற்காட்டு படை வீரர்களும் ஆங்கிலேய படை வீரர்களும் ராணியை தேடி அங்கு வந்தனர். குதிரைப்படை முழு வேகத்தில் தாக்கத் தொடங்கிய போது உடையாளின் வீரர்கள் ஆற்காட்டு குதிரைப்படையை துரத்தி துரத்தி தாக்கினார்கள். தன் எதிரே வந்த ஒவ்வொரு சிப்பாயின் மீதும் வாள் வீசி போரிட்டுக் கொண்டிருக்கையில் ஒரு துப்பாக்கி ஈட்டி உடையாளின் குதிரையை தாக்கிய போது உடையாள் கீழே தூக்கி எறியப்பட்டாள். கண் விழித்து பார்த்த போதுதான் ஆங்கிலேயர்கள் அவளை சிறை வைக்கப்பட்டதை உணர்ந்தாள். காயத்தால் துடித்த போது கூட அவள் மனம், என் ராணி தப்பிப்பதற்கான போதுமான அவகாசத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டிருப்போம் என்ற நம்பிக்கை ஆறுதல் அடைந்தாள். அப்போது அங்கு வந்த தளபதி, உன் ராணியும் இளவரசியும் எங்கே என்று கேட்க, உயிரே போனாலும் என் ராணியும் இளவரசியும் உள்ள இடத்தை நான் சொல்ல மாட்டேன் என்று கர்ஜித்தாள். கோபமடைந்த தளபதி வாளை உருவி உடையாளின் கழுத்தில் பாய்ச்சினான். இன்னொரு வீரன் கோடாரியை எடுத்து உடையாளின் தலையை உடலிலிருந்து துண்டித்தான். அவரது தலையை கொல்லங்குடிக்கு வெளியே தொங்க விட்டனர். இங்க நிலைமை இப்படி இருக்க, வேலு நாச்சியார் தன் மகளுடனும் சில வீரர்களுடனும் பயணத்தை விருப்பாட்சியில் உள்ள கோபால் நாயக்கரின் கோட்டையை நோக்கி தொடர்ந்து கொண்டிருந்தாள். அவர்களுடன் அக்கிராமத்தை சேர்ந்த மன்னருக்கு பணியாற்றிய சில மக்களும் அந்த பயணக்குழுவில் இடம் பெற்றிருந்தனர். இரவு வந்தவுடன் நடுக்காட்டில் ஓய்வு எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். பயண களைப்பால் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது தலையிலிருந்து கால் வரை போர்வை போர்த்தியிருந்த மனிதன் ஒருவன் பாறைகளின் மேல் படுத்திருந்த ஆட்களின் இடையே யாரையோ தேடிக்கொண்டே வந்தான். ராணியை நெருங்கியதும் மறைத்து வைத்திருந்த கட்டாரியை உருவினான். அதை ராணியின் கழுத்தில் பாய்ச்சுவதற்காக குனிந்த போது 10 வயது சிறுமி ஒருத்தி அவனது காலை பிடித்து இழுத்து அவனை கீழே தள்ளிவிட்டாள். உடனே எல்லோரும் எழுந்துவிட அவனை யார் என்று கேட்க, அவன் ராணியின் தலைக்கு ஆற்காட்டு இளவரசர் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளதால் ராணியை கொன்று பரிசை வாங்கலாம் என்று வந்தேன் என்றான். அவனது கட்டாரியை வாங்கி அவன் மீதே பாய்ச்சி கொன்றார்கள் சின்ன மருது சகோதரர்கள். அந்த வீரமுள்ள சிறுமியை கண்ட ராணி, என் உயிரை காப்பாற்றிய நீ யாரம்மா என்று கேட்க, அவள், என் பெயர் குயிலி, என் தந்தை சிவகங்கை மன்னரிடம் பணியாற்றுகிறார், எனக்கு அம்மா இல்லை என்று சொன்னாள். வேலு நாச்சியார் நெகிழ்ந்து அவளை நோக்கி, இனி நான் தான் உன் அன்னை என்று அரவணைத்துக் கொண்டாள். பின்னர் உடையாள் கொல்லப்பட்ட செய்தி அறிந்த வேலு நாச்சியார் மிகுந்த வேதனையால் மெலிவுற்றாள். தன் கண்களில் நம்பிக்கையை வரவழைத்து, என்னை காப்பாற்றுவதற்காக எதிரிகளின் மோசமான தாக்குதலை சமாளித்து சிவகங்கையின் ஆண்களும் பெண்களும் தங்கள் உயிரை ஈன்றனர். சிறுமி குயிலியும் எனக்காக தன் வாழ்வை தர தயாராக இருந்தாள். விசுவாசம் கொண்ட உடையாள் தன் உயிரை இழந்து விட்டாள். இவர்களது தியாகம் வீணாகியுடன் நான் அனுமதிக்க மாட்டேன், சிவகங்கையை மீட்டெடுப்பேன் என்று சபதம் பூண்டாள். மறுநாள் அடர்ந்த ஆபத்தான வனத்திலிருந்து தன் வீரர்களுடன் பயணத்தை தொடர்ந்த ராணி கோபால் நாயக்கர் இருப்பிடத்தை அடைந்தாள். அவளை வரவேற்ற கோபால் நாயக்கர் தன்னால் இயன்ற உதவி அளிப்பதாக வாக்குறுதி கொடுத்தார். ராணி அவரிடம், நாம் இராணுவத்தை கட்டமைக்க தளவாட பொருட்களை சேகரிப்பதற்கான ஒரு தளத்தை இங்கே நிறுவ நீங்கள் அனுமதிக்க வேண்டும். சிவகங்கையை மீட்டெடுக்கும் முயற்சியில் உங்களது ஆட்களையும் ஆயுதங்களையும் எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். எனது முழு ஆற்றலையும் ஆதரவையும் உங்களுக்கு போராட்டத்திற்கு வழங்குவேன். உங்கள் தந்தைக்கும் கணவருக்கும் கடன்பட்டிருக்கிறேன் மகாராணி என்று சொன்னால் கோபால் நாயக்கர். கோபால் நாயக்கரிடம் மகாராணி தன் திட்டத்தை விவரிக்க தொடங்கினார். நமது குடிமக்களில் பலர் சிவகங்கையிலும் பல இடங்களில் மறைந்து வாழ்கின்றனர். அவர்களில் தகுதியானவர்களை மருது சகோதரர்கள் கண்டறிந்து போருக்கு தயாராக்க வேண்டும். அவர்களுக்கு இங்கே போருக்கு ஆயத்தமாக வேண்டிய பயிற்சிகளை அளிக்க வேண்டும். ராணியின் ஆணையின்படியே மருது சகோதரர்களும் தலைமை அமைச்சரான தாண்டவராய பிள்ளையும் தகுந்த ஆர்வம் மிகுந்த ஆண்களையும் பல பெண்களையும் கண்டறிந்து பாரம்பரிய தற்காப்பு கலைகளான சிலம்பம், வளரி போன்ற பயிற்சிகளையும் அளித்து ஒரு பெரிய இராணுவ படையை உருவாக்கினார்கள். அதற்கு உடையாளின் நினைவாக உடையாள் படை என்று பெயரிட்டார்கள். வேலு நாச்சியாரின் தலைமையிலான இராணுவம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே சென்றது.
ஆங்கிலேயர்கள் சிவகங்கை கோட்டை முழுவதும் ஆக்கிரமித்துக் கொண்டனர் என்ற செய்தி மிகுந்த வருத்தத்தை தந்தது வேலு நாச்சியாருக்கு. அடுத்த கட்ட நிகழ்வை தலைமை அமைச்சர்களுடனும் மருது சகோதரர்களுடனும் கோபால் நாயக்கருடனும் விவாதித்துக் கொண்டிருக்கையில் ஒருவன் ஓடி வந்து விருப்பாட்சியில் தங்கியிருக்கும் வேலு நாச்சியாரை நோக்கி ஆங்கிலேய படை வந்து கொண்டிருப்பதாக தகவல் சொன்னான். உடனே மருது சகோதரர்கள் இராணுவ படையை போருக்கு தயாராகும் முயற்சியில் இறங்கினார்கள். மனிதர்களை வேட்டையாடும் விதமாக மண்டை நாய்களுக்கு பயிற்சி கொடுத்திருந்தபடியால் அவைகளும் வீரர்களுடன் முன்னேறி கொண்டிருந்த ஆங்கிலேய படைகளை நோக்கி பாய்ந்தன. சிவப்பு சேலை அணிந்த உடையார் இராணுவம் வளரிகளை வீசி ஆங்கிலேய சிப்பாய்களின் கைகளையும் கால்களையும் சீவி எடுத்தனர். சிவகங்கை வீரர்கள் ஆங்கிலேய சிப்பாய்களையும் அவரது குதிரைகளையும் தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். சிறிது நேரத்தில் ஆங்கிலேய படை பின்வாங்க தொடங்கியது. போர் முடிந்தது. ராணி வேலுநாச்சியாருக்கு சந்தேகம். நாம் இருக்கும் இடத்தில் யாரோ ஆங்கிலேயர்களுக்கும் ஆற்காட்டு வீரர்களுக்கும் தகவல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது யார் என்று தெரியவில்லையே என்று வருந்தி அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு பயணத்தை தொடர்ந்தார்கள். ஒரு நாள் இரவில் முகாமில் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் வேளையில் ஏதோ சப்தம் வர வேலு நாச்சியார் எழுந்து பார்த்தபோது சிலம்பம் பயிற்சி தரும் வெற்றிவேல் என்பவன் கழுத்தில் ஒரு கயிற்றை இறுக்கிக் கொண்டிருந்தாள் குயிலி. ராணி ஓடி வந்து தடுத்து, ஏன்னம்மா அப்படி செய்கிறாய் என்று கேட்க, அவள், அம்மா, இவன்தான் நாம் தங்கியிருக்கும் இடத்தை எதிரிகளிடம் பணத்தை வாங்கி தெரிவித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி அவனை கொன்றாள். சில நாள் சென்றது. தலைமை அமைச்சர் ராணியிடம் நவீன ஆயுதங்களும் போர் முறைகளும் கொண்ட ஆங்கிலேயர்களுடன் தாக்குப்பிடிக்க நம்மால் இயலாது. நம் படைகள் அவர்களை எதிர்க்க போதுமானதாக இருக்காது. ஆகையால் நாம் மைசூரில் உள்ள நவாப் ஹைதர் அலியின் உதவியை நாம் நாட வேண்டும் என்று சொன்னார். மகாராணியும் அதை ஆமோதித்து அடுத்த நாள் காலை 2 தூதுவர்களுடன் வணிகன் போல் வேடம் அணிந்து நவாப் ஹைதர் அலியை ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் சந்திக்க பயணம் மேற்கொண்டாள். காடுகளிடையே மிகுந்த சிரமத்தை அனுபவித்து ஒரு வழியாக ஸ்ரீரங்கப்பட்டினத்தை அடைந்தார்கள். அரண்மனையில் ஹைதர் அலியை சந்திக்க அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. தூதுவர் வேடத்தில் வந்த ஒருவன், நவாப் அவர்களே, நாங்கள் சிவகங்கை ராஜ்யத்தின் தூதுவர்கள். எங்கள் நிலம் உங்களுக்கும் பகைவர்களான ஆற்காட்டினராலும் ஆங்கிலேயர்களாலும் அநியாயமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மீட்க உங்கள் உதவி கோரி வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே நவாப் ஹைதர் அலி, சிவகங்கைக்கு உதவ வேண்டுமானால் அதன் மன்னன் நேரில் வந்து உதவி கோர வேண்டும் என்று சொன்னவுடன் வேலு நாச்சியார் தன் வேடத்தை கலைத்து தலைப்பாகையை கழற்றி நீண்ட கூந்தலை தவழவிட்டு கம்பீரமாக கன்னடத்திலும் உருதுவிலும் பேசினார். தெற்கில் வெகு தொலைவில் உள்ள நாட்டிலிருந்து ஒரு பெண் மாறுவேடத்தில் தன் நாட்டில் உள்ள காவலையும் கடந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தை நோக்கி ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு வந்திருக்கும் ராணியின் வீரத்தையும் விவேகத்தையும் கண்டு, தங்கையே, உங்களுக்கு நான் எவ்வாறு உதவ வேண்டும் என்று கேட்டான் ஹைதர் அலி. தங்களுக்கு படைபலமும் பணபலமும் தேவை, ஆயுதங்களும் பீரங்கங்களும் தேவை என்று ராணி சொல்ல, மைசூர் இராணுவத்தின் அதிசிறந்த 5000 காலாட்படை வீரர்கள், விரைவு குதிரைப்படை ஆகிய 5000 குதிரை வீரர்களும் உங்கள் இராணுவத்தையும் படையெடுப்புகளையும் நடத்தி செல்ல மாதம் 400 பகோடாக்களையும் வழங்குவதாகவும் உங்களை மீண்டும் அரியணையில் அமர்த்துவது எங்கள் நோக்கம் என்று உறுதியளித்தார் ஹைதர் அலி. சிவகங்கையில் இருந்து ஆங்கிலேயர்களை வெளியேற்றும் பொறுப்பை திண்டுக்கல்லில் உள்ள தளபதி கார்கியிடம் ஒப்படைத்தார் ஹைதர் அலி. 6 ஆண்டு வனவாசம் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்ததாக ராணி உணர்ந்தார். தளபதி கார்கியின் அரண்மனை அடைந்த ராணி இராணுவ தளவாடங்களை கண்டு அதிசயித்து போனாள். அங்கு பிரெஞ்சு பொறியாளர்களுடன் பிரெஞ்சு மொழியில் கலந்து போர் திட்டங்களை பற்றி உரையாடுவதை கண்ட தளபதி வியந்து போனார். வேலு நாச்சியாரின் மொழித்திறனை கண்டு மிகவும் ஆச்சரியமடைந்தார். காளையார் கோயிலிலும் மதுரையில் முகாமிட்டு இருக்கும் ஆற்காட்டு படைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக தாக்கிய பின் சிவகங்கையை சுற்றி இருக்கும் படைகளை தாக்கலாம் என்று திட்டமிட்டார்கள். திட்டமிட்டபடியே மைசூர் சிவகங்கை கூட்டுப்படை மதுரையை முகாமிட்டிருந்த ஆற்காட்டு இராணுவத்தை தாக்கத் தொடங்கியது. எதிர்பாராத விதமாக நடந்த தாக்குதலுக்கு உள்ளான ஆற்காட்டு வீரர்கள் மேல் குண்டுகளை பாயச் செய்த மைசூர் மற்றும் சிவகங்கை இராணுவம் அவர்களையும் பின்வாங்கச் செய்தன. அடுத்த நடவடிக்கையாக காளையார் கோயிலில் தங்கியிருக்கும் ஆங்கிலேயர்களை விரட்ட இந்த கூட்டுப்படை தயார்படுத்தப்பட்டது. மைசூர் படையினரும் சிவகங்கை படையினரும் காளையார் கோயிலில் தங்கியிருக்கும் ஆங்கிலேயர்களை நோக்கி சுட்டனர். ஆங்கிலேயர்களும் விட்டுக் கொடுக்காமல் பல மணி நேரம் துப்பாக்கி சூடு தொடர்ந்தனர். கையில் அருவாளுடன் இடியென இறங்கிய சிவகங்கை வீரர்கள் துப்பாக்கி சூட்டுடன் தன் வீரத்தை காட்டி காளையார் கோயிலில்
காளையார்களில் இருந்த அனைத்து ஆங்கிலேயர்களையும் வீழ்த்தினார்கள். நாம் 2 பெரிய படைகளை தோற்கடித்து விட்டோம். இனி நாம் சிவகங்கை நோக்கி படையை நகர்த்துவோம் என்று திட்டமிட்டு புறப்பட்டனர். கோட்டையில் இருந்து சில தொலைவில் ராணியின் முகாம் இருந்தது. சிவகங்கை கோட்டை சுற்றிலும் உள்ளும் புறமும் ஆங்கிலேயர்கள் சூழ்ந்திருந்தனர். கதவுகள் மூடியே இருந்தது. எப்படி கோட்டைக்குள் நுழைவது என்ற யோசனை இருந்தபோது குயிலி வெளியில் மாறுவேடம் அணிந்து அங்குள்ள நிலவரத்தை கண்டிருந்து வந்தாள். சில பெண்கள் அங்கும் இங்குமாக நடமாடுவதைக் கண்டு தன் வீரர்களிடம், இன்னும் சில நாட்களில் விஜயதசமி வர இருக்கிறது. அங்குள்ள கிராமங்களில் உள்ள மக்கள் கோட்டைக்கு உள்ளே இருக்கும் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு வருகை புரிவார்கள். உள்ளூர் மக்களின் அதிருப்தியை சந்திக்க விரும்பாத ஆங்கிலேயர்கள் விஜயதசமி அன்று பெண்களை மட்டும் கோட்டைக்குள் உள்ளே அனுமதிப்பார்கள். பக்தர்களுடன் நாமும் கூடைகளில் நம் ஆயுதங்களை மறைத்துக்கொண்டு அதன் மேல் பூக்களை தூவி பூக்களை மேலே இட்டு உள்ளே சென்று விடலாம் என்று யோசனை சொன்னாள். கோட்டைக்குள் ஊடுருவதற்கான ஒரு சிறு குழுவை தன் படையிலிருந்து உருவாக்கி கோட்டையை நோக்கி புறப்பட்டாள் குயிலி. தனக்கு முன்னால் சென்ற பெண்களின் கூடைகளை வாயிலுக்கு அருகில் உள்ள சிப்பாய் சோதனை செய்து கொண்டிருந்தான். பெண்கள் ஆங்கிலேயரை, என்ன செய்கிறாய், ஏன் பூக்களையும் கீழே போடுகிறாய், இது தெய்வ குற்றமாகிவிடும் என்று சொல்லி பயங்கரமாக சண்டையிடவே அவர்களும் பயந்து பெண்களை உள்ளே அனுமதித்தனர். பூஜை தொடங்கியதும் உள்ளே சென்றதும் முதலில் அருவாளை எடுத்துக்கொண்டு வீராங்கனைகள் 2 குழுக்களாக பிரிந்து தாக்குதலுக்கு தயாரானார்கள். அப்போது கோவிலுக்கு பின்பகுதியில் தீவிரமாக காவலில் உள்ள ஒரு கட்டிடத்தை கவனித்தாள் குயிலி. அது ஆயுத கிடங்கென ஊர்ஜிதம் செய்து பின்னர் அங்குள்ள கொப்பரையில் உள்ள நெய் முழுவதையும் தன்மேல் ஊற்றிக்கொண்டாள். சுவற்றில் உள்ள ஒரு தீப்பந்தத்தை கையில் எடுத்து ஆயுத கிடங்கில் உள்ள காவலர்களை வெட்டி சாய்த்து உள்ளே சென்று தீப்பந்தத்தை தன் மீது போட்டு மருந்து பீப்பாய்க்குள் தன் உயிரை மாய்த்து கொண்டாள் குயிலி. இந்திய வரலாற்றில் முதல் தற்கொலைப்படை வீராங்கனையாக தன் உயிரை தன் வீர மண்ணிற்காக தியாகம் செய்தாள் குயிலி. அவளது தியாகம் போரின் திருப்பு முனையாக அமைந்தது. திடீரென வெடிசத்தம் கேட்டதால் கோட்டை வாயிலில் கால் செய்த ஆங்கிலேய வீரர்கள் வெடிசத்தம் கெட்ட திசையை நோக்கி நகர்ந்தனர். உடனே தாமதியாமல் சிவகங்கை வீரர்கள் கோட்டை வாயிலை திறந்து சிவகங்கையும் மைசூர் ராணுவம் எதிரிகளுடன் பல மணி நேரம் தீவிர தாக்குதல் நடத்தி தாயகத்தை மீட்டனர். மீண்டும் அரியணை ஏறிய வேலுநாச்சியாருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் தன் வளர்ப்பு மகள் குயிலியின் தியாகம் மனவேதனை தந்தது. அவளுக்கு இறுதி சடங்குகளை செய்து அவளுக்கு ஒரு கோயில் கட்டி வெட்டுடை காளியம்மன் என்று இனி அழைக்கப்படுவாள் என்று அறிவித்தாள். இன்றும் கொல்லங்குடியில் அவள் பேரில் கோயில் இருக்கிறது. நவாப் ஹைதர் அலியின் உதவியால் மீட்டெடுக்கப்பட்ட சிவகங்கையில் ஒரு மசூதியையும் தேவாலயத்தையும் கட்ட தீர்மானித்தாள் ராணி. அடுத்த சில ஆண்டுகளுக்கு சிவகங்கையின் அரசி நாட்டின் இராணுவத்தையும் பொருளாதார கட்டமைப்பையும் வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தினாள். பல ஆண்டுகளாக காடுகளிலும் ஆபத்தான இடங்களிலும் தங்கியிருந்த காரணத்தாலும் கொரில்லா போரின் பின் விளைவுகளாலும் ராணியின் வேலுநாச்சியாரின் உடல்நலம் மிகுந்த பாதிப்படைந்திருந்தது. தன் உடல் மிகுந்து நலிவடைவதை உணர்ந்து மருது சகோதரர்களிடம் நாட்டின் நிர்வாகத்தையும் பொருளாதாரத்தையும் ஒப்படைத்துவிட்டு ஆன்மீக விஷயங்களில் கவனம் செலுத்தி வந்தாள். தன் மகள் வெள்ளச்சியை ராமநாதபுரம் மன்னர் முத்துராமலிங்க சேதுபதிக்கு மணமுடித்து கொடுத்தாள். பின்னர் புதுச்சேரிக்கு சென்று அங்கிருக்கும் பிரெஞ்சு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பும் போது தன் மகள் வெள்ளச்சியும் பேரக்குழந்தையும் இறந்த விவரம் கேட்டு மிகுந்த துக்கமடைந்தாள். சில நாள் சென்ற பின் நாட்டு அரசியலில் இருந்து தன்னை முழுவதுமாக விலக்கிக் கொண்ட வேலுநாச்சியார் ஓய்வான வாழ்க்கையில் வளர்ந்து வந்தார். அவருடன் இருந்த பிரெஞ்சு மருத்துவர்கள் மோசமாகிக் கொண்டிருக்கும் உடல்நிலையை சரி செய்ய தீவிரமாக போராடினார்கள். அது தோல்வியில்தான் முடிந்தது. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவளது இதய நோய் அவளை வெற்றி கொள்ள சிவகங்கையின் வீர அரசி உறக்கத்திலேயே உயிர் துறந்தாள். அன்புடையவர்களே, 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கணவனை இழந்த துயரத்திலும் தன் நாட்டை மீட்க வேண்டும் என்று கையில் வாளுடன் போராடிய வீர தமிழச்சித்தான் நம் வேலுநாச்சியார். பெண் என்றாலே பலவீனமானவள் என்ற நிலையை மாற்றி ஒரு பெண் நினைத்தால் வீரத்துடனும் விவேகத்துடனும் ஒரு நாட்டையை மீட்க முடியும் என்று உலகிற்கு நிரூபித்த முதல் இந்திய ராணியாக வரலாற்றில் நிலைத்து நிற்கின்றாள் இந்த வீரத்தமிழ் பெண். இந்த வீர தமிழச்சியின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும். இந்த வீர பெண்ணுக்கு வீர வணக்கம் செலுத்தி என் உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.